வேதத்தில் தேவன் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு ரகசிய எண் இருக்கிறது. அது 7. 7 என்பதற்கு பூரணம் என்று பொருள். 7 என்ற எண் வேதத்தில் ஏன் அடிக்கடி வருகிறது தெரியுமா? சிருஷ்டிப்பில் இருந்து வெளிப்படுத்தல் வரை தேவன் தனித்துவமாகவே இந்த எண்ணை வைத்திருக்கிறார். இந்த எண் வரும் இடத்திலெல்லாம் அதிசயம், நிறைவு, ஆசீர்வாதமே. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 7இல் சிலவற்றை நாம் இங்கே பார்ப்போம். முதலாவது, சிருஷ்டிப்பின் 7 நாட்கள். ஆதியாகமம் 1 மற்றும் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறபடி தேவன் உலகத்தை 6 நாட்களில் படைத்து 7வது நாளில் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். இது நமக்கு முழுமை மற்றும் ஓய்வை குறித்து காண்பிக்கிறது. அடுத்தபடியாக நோவாவின் காலத்தில் எண் 7. ஆதியாகம் 7:4 சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் நோவாவிடம் இன்னும் 7 நாள் சென்ற பின் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணுவேன் என்றார். மேலும் ஆதியாகம் 7:2 சொல்லியிருக்கிறபடி சுத்தமான மிருகங்களில் 7 ஜோடிகள் சேர்த்துக் கொள் என்றார். இதன் மூலம் தேவனின் நீதியும் கருணையும் சேர்ந்த பூரண செயலை நமக்கு காட்டுகிறது. அடுத்தபடியாக 7 முறை எரிகோவை சுற்றின யோசுவாவின் இஸ்ரவேல் படை. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர் 6 நாட்கள் தினமும் ஒரு முறை எரிகோவை சுற்றினர். 7வது நாளில் 7 முறை சுற்றினர். 7வது முறை ஆர்ப்பரிப்போடு சுற்றினர். அப்பொழுது கோட்டை இடிந்தது. இதில் 7 என்பது முழுமையான வெற்றி.